இப்போ நீங்க பல கார் வச்சிருக்கீங்க அண்ட் டிராவல்ஸ் நடத்துறது பெரிய விஷயம். கடந்த 20 ஆண்டுகளா நாங்க வந்து இதை நடத்திட்டு இருக்கோம். மக்களுக்கு ஒரு சேவை மாதிரி தான் இதுவும். ஆமா சார். அந்த சேவை மனப்பான்மை எப்படி வந்தது? எப்படி இதை தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்க? நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ரஞ்சித். இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா எல்லாமே போஷா இருக்கு, எல்லாமே லக்ஸூரியா வாழணும்னு ஆசைப்படுறாங்க. எல்லார் வீட்லயும் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படிங்கிற மாதிரி இப்ப எல்லார் வீட்லயும் ஏசி இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, வாஷிங் மிஷின் இருக்கு, எல்லாமே இன்றியமைய பொருட்களா இருக்கு. அதே மாதிரி தான் நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா எல்லார் வீட்லயும் டூ வீலர்ஸும் நிறைய இருக்கு. மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு பாத்தீங்கன்னா டூ வீலர் இருக்கட்டும், ஒரு கார் இருந்தா ரொம்ப சூப்பரா இருக்குமே, நம்ம வீட்டுக்கு எங்கேயாவது வெளியில போறோம், நம்ம ஃபேமிலியோட வெளியில போலாம்னு சொல்லிட்டு லக்ஸூரியா இருக்கலாமே அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புளுக்கு ஒரு வரப்பிரசாதமா வந்திருக்கிறதா நம்ம விஎம்எஸ் டிராவல்ஸ். விஎம்எஸ் டிராவல்ஸோட நிர்வாக இயக்குனர் திரு சுதாகர் நம்ம கூட இருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். வீட்டுல ஒரு கார் வச்சிருந்தாலே அதை பராமரிக்கிறது பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். டூ வீலர் இருக்கட்டும், கார் இருக்கட்டும், அதுக்கு சர்வீஸ்ல இருந்து மெயின்டெனன்ஸ் பண்றது பெரிய விஷயம். இப்போ நீங்க பல கார் வச்சிருக்கீங்க அண்ட் டிராவல்ஸ் நடத்துறது பெரிய விஷயம். எத்தனை காரோட ஆரம்பிச்சீங்க? இப்போ எத்தனை கார் இருக்கு? எந்த இடத்துல இருக்கு? சார் ஃபர்ஸ்ட் வந்து கடந்த 20 ஆண்டுகளா நாங்க வந்து இதை நடத்திட்டு இருக்கோம். நாங்க முதல்ல ஆரம்பிச்சது கிண்டியில தான். உங்களுக்கு என்ன வயசு? என்னுடைய வயசு 42 சார். ஓ, 20 வயசுல ஆரம்பிச்சீங்களா? ஆமா சார். இந்த 20 ஆண்டுகள் பயணத்துல வந்து முதல்ல ஆரம்பிச்சது இந்த இடம் தான் சார். நம்ம கிண்டியில தான். ஆமா, கிண்டி ரேஸ் வியூ காலனில தான் நம்ம முதல்ல ஆரம்பிச்சோம். ஓகே. நல்லபடியா நம்ம நிறுவனம் வளர்ந்து இப்போ வடபழனிலையும் ஒரு பிரான்ச் போடலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சார். அதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருக்கு. எத்தனை வண்டியோட ஆரம்பிச்சீங்க? நாங்க ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 5 வண்டியோட ஆரம்பிச்சோம் சார். ஓகே. முதல்ல ஒரு அம்பாசிடர் தான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது. ஆஹா. அந்த அம்பாசிடருக்கு அப்புறம் ஒரு இண்டிகா வந்தது சார். அப்பதான் லான்ச் பண்ணாங்க. 2004ல தான் இண்டிகா லான்ச் பண்ணாங்க. ஆமா. இண்டிகா எடுத்தோம். அதுக்கப்புறம் வந்து இனோவா சார். ஓகே. இனோவா இந்த வண்டி தான் சார் ஃபர்ஸ்ட் எங்களுக்கு டிராவல்ஸுக்கு வந்த முதல் வண்டி சார். இந்த வண்டி வந்து 2007ல எடுத்தது சார். ஓ, சூப்பர். முதல் நம்ம இனோவா வந்த புதுசுல நம்மளுடைய வண்டி முதல் வண்டியா எடுத்தது சார். அது பொதுவாக வந்து கார் வாங்குறது ஒரு பெரிய விஷயம், அதை பராமரிக்கிறது பெரிய விஷயம். இந்த மாதிரி டிராவல்ஸ் ஆரம்பிக்கலாம். அதாவது டிராவல்ஸ் ஆரம்பிக்கிறது வந்து தனக்கு வந்து பணம் வருது ஒரு பக்கம் இருந்தாலும் மக்களுக்கு ஒரு சேவை மாதிரி தான் இதுவும். ஆமாம் சார். அந்த சேவை மனப்பான்மை எப்படி வந்தது? எப்படி இதை தொடங்கணும்னு ஆசைப்பட்டீங்க? சார் நான் சின்ன வயசுலேயே எனக்கு கார்னா ரொம்ப கிரேஸ் சார். அதுக்கப்புறம் நான் படித்ததும் வந்து மோட்டார் மெக்கானிக்கல் சம்மந்தமான கோர்ஸ் தான் படித்தேன். ஓகே. அதனால் இந்த கார் சம்மந்தமான விஷயங்கள், மெக்கானிக் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதனால தான் ஃபஸ்ட்டு கார் விஷயத்தில் நம்ம கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அண்ணா நகர் பிஆர்ஆர் டிராவல்ஸில் முதல்ல ஜாயின் பண்ணி அங்கே ட்ரைனிங் எடுத்துட்டு அங்கே தான் என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் 2000ல 98ல் ஸ்டார்ட் பண்ணேன் சார். ஓகே. அதுக்கப்புறம் 2000ல ஓனா கார் வாங்கி, அதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணிட்டு ஆமாம், இப்போ அவங்களுக்கு போட்டியாவே வந்துட்டீங்க. ஆமாம், போட்டி இல்லை சார், அவங்களுடைய ஒரு ஆரோக்கியமான போட்டி. இப்போ அவங்க எதனா அவங்க பார்க்குறாங்களா, எதோ பேசுகிறாங்க, கண்டினியூ என்கிட்ட வேலை செஞ்சேன் நீ இன்னொரு டிராவல் ஓனர் ஆகிட்டே அப்படின்னு சொல்கிறாங்களா? அவங்களே வந்து நம்ம இதுக்கெல்லாம் வருவாங்க சார். தொடர்ந்து நம்மகிட்ட வண்டி எடுப்பாங்க. நமக்கு நல்ல சப்போர்ட்டா இருக்காங்க சார். இது எப்படி பராமரிக்கிறீங்க இந்த வண்டியெல்லாம்? எங்க டீம் இருக்காங்க சார். டோட்டலா வந்து மெயின்டெனன்ஸ்க்குன்னு ஒருத்தர் இருக்காங்க. அதுக்கப்புறமா புக்கிங்க்கு தனியாக இருக்காங்க. ஓகே. அதுக்கப்புறம் டிரைவர்ஸ்க்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு, இது மாதிரி எல்லாத்துக்கும் தனித்தனியாக நாங்கள் வந்து பிளான் பண்ணி 24x7 இதை வந்து 365 டேஸும் ஆப்ரேட் பண்ணுற மாதிரி சிஸ்டம் பண்ணி வச்சிருக்கீங்க. அண்ட் இப்போ வந்து நீங்கள் 5 வண்டியோட ஆரம்பிச்சு சொன்னீங்க. இப்போ எத்தனை வண்டி? இப்போ மோர் தென் 50 வெஹிக்கிள்ஸ் ஓனாக வச்சிருக்கோம் சார். 50 வண்டி வச்சிருக்கீங்க. ஓகே. உங்களோட ஓன் வெஹிக்கிளும் அட்டாச் வெஹிக்கிளும் சேர்ந்து தான் சார் இந்த. ஓகே சார். 5 வண்டியில் ஆரம்பிச்சிங்க, இப்போ 50 வண்டி ஆயிடுச்சு. 500 வண்டி ஆகும். அதுக்கு நான் தான் வந்து தொகுப்பாளராக வர போகிறேன் சார். இப்போ என்னென்ன வண்டிலாம் நீங்கள் வச்சிருக்கீங்க? தேங்க்யூ சார். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய பிளஸிங் ரொம்ப நன்றி சார். சார் நம்மக்கிட்ட கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட் என்ன தேவைகள் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ப்ரெசென்ட்டில் இருக்கிற எல்லா வண்டியுமே நம்மகிட்ட இருக்குது. இப்போ நம்ம கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஹையன் மாடல் வெஹிக்கிள்ஸ், ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸில் ரோல்ஸ் ராயஸ், BMW, ஜாகுவார், பென்ஸ், அது இல்லாமல் டொயோட்டா கேம்ரி, டொயோட்டா கொரோலா, டொயோட்டா ஆல்டிஸ், அடுத்தது டொயோட்டா கம்யூட்டர், அப்புறம் வெல்ஃபயர். இப்போ நம்ம டே பை டே ரெகுலர் யூஸ் பண்ணுற இனோவா இருக்கட்டும், ஐக்ராஸ் இனோவா, அப்புறம் ஹோண்டா சிட்டி, ஈகோ ஸ்போர்ட், ரீசா, நிசான் சன்னி, இந்த மாதிரியான எல்லா வெஹிக்கிள்ஸுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. என்ன மாதிரி வெஹிக்கிள்ஸ் தேவைன்னாலும் கஸ்டமர் ரிக்வயர்மெண்ட்டுக்கு நம்ம தரலாம். அதாவது என்னன்னா, இப்போ நீங்க சொல்லும் போது எனக்கு தலை சுத்துது. ஓகே. இது எப்படி பராமரிக்கின்றதுல அண்ட் கஸ்டமர்ஸ் பொறுத்த வரைக்கும் சில வண்டியில வந்து கொஞ்சம் போஷா ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா நிறைய மிடில் கிளாஸ் பீப்புள் வந்து கார்ல போகலனா கூட அதுக்குண்டான நாலேஜ் எல்லாம் அவங்களுக்கு இருக்கு. ஏன்னா இப்போ கூகுள்ல சர்ச் பண்ணும்போது எந்த வண்டி நல்லா இருக்கு, எத்தனை சீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்து தான் போறாங்க. சில பேருக்கு வந்து ஜாகுவார் ரொம்ப பிடிக்கும், சில பேருக்கு வந்து ஸ்கார்பியோ பிடிக்கும், சில பேர் நீங்க பேர்லாம் சொன்னீங்க கொரோனா கிரணான்னு, நம்மள கொரலா
ஸோ சில பேருக்கு வந்து அது ரொம்ப பிடிக்கும். ஒருவேளை எனக்கு வந்து ஜாகுவார் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னும் போது உங்ககிட்ட வந்து ஜாகுவார் வந்து ஸ்டாக் இல்லை, வேற கிளைண்ட் வேற கஸ்டமர்ஸ் எடுத்துட்டு போயிட்டாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்ன சொல்லி ஜாகுவார் தான் வேணும் அப்படின்ற கஸ்டமர்ஸ்க்கு என்ன மாதிரி எல்லாம் ஃபீச்சர்ஸ்லாம் சொல்லி என்ன பண்ணுவீங்க நீங்க அடுத்தது? இப்போ கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்களுடைய ரிக்குவயர்மெண்ட் வந்து ஜாகுவார் தான் இருக்கு, ப்ரீமியம் வெஹிக்கிள் அதுதான் வேணும் அப்படின்னா அந்த நேரத்தில் எங்களுடைய வெண்டர்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து நாங்கள் ஹையர் பண்ணி அந்த வண்டியை நாங்கள் தருவோம். ஸோ ஜாகுவார்னா ஜாகுவார் தான், எந்த ஒரு காம்ப்ரமைஸ் இல்லை. அதுக்கு பதில் இப்போ மாத்திரை கடைக்கு போனோம்னா இந்த மாத்திரை இல்லைன்னா அதே மாதிரி இன்னொரு கம்பெனி மாத்திரை இருக்குங்க, இல்லை அதெல்லாம் நான் ஜாகுவார் தான் அதே கொடுத்துடலாம். சூப்பர். ஏன்னா வந்து இந்த அட்வான்ஸ் புக்கிங் மட்டும் நமக்கு வந்து பண்ணி கொடுக்கணும், அதுதான் ரிக்குவயர்மெண்ட். அட்வான்ஸ்னா எத்தனை நாளுக்கு முன்னாடி? இப்போ ஒரு மேக்ஸிமம் 1 வீக் அந்த மாதிரி 10 days இருந்தா ஓகே. இப்போ சடனா இன்னைக்கு நான் வந்து ஊருக்கு போறேன், ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து போச்சு, ஏதோ ஒரு ஊருக்கு போறேன் அப்படின்னும் போது அந்த அர்ஜென்ட் புக்கிங்ல அப்படி இப்போ நமக்கு எமர்ஜென்சி வெஹிக்கிள்ஸ் யாராவது ரிக்குவயர்மெண்ட் கேட்குறாங்க, உடனே வேணும், ஏதாவது ஊருக்கு போகணும், ஏதாவது ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி ஏதாவது இருக்குது அப்படின்னா இந்த கொரோனா டைமில் கூட நாங்கள் வந்து இந்த ஃபுல் சர்வீஸ் பண்ணோம். நாங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலோட டைப்பில் நாங்கள் தொடர்ந்து நாங்கள் சர்வீஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். அப்போ அதுக்கெலாம் வந்து என்னன்னா எங்கிட்ட மோர் தென் 50 to 100 வெஹிக்கிள்ஸ் வந்து ரெடி டு ஸ்டாக். அதனால் டிரைவர்ஸ் எங்கிட்ட இங்கேயே மேலே ரூமில் தங்கி ஒர்க் பண்ணுறதுனால இமீடியட்டாக நம்ம கஸ்டமர் கேட்கும்போது உடனே சர்வீஸ் பண்ணுற அளவுக்கு நம்மகிட்ட. இதுக்கு டைமிங் என்ன இருக்கா? 24 hours நீங்க 24/7 தான் சார். ஓகே. 24/7 நைட் டிராவல் போறதா இருந்தாலும் சரி. ஆமாம் ஆமாம் ஆமாம். காலையில் ஏர்லி மார்னிங் டிராவல் இருந்தால் எத்தனை மணிலேருந்து ஆரம்பிக்கிறீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் ட்ரான்ஸ்ஃபர்னு பார்த்தீங்கன்னா வச்சுங்களேன் 24 hours இருக்குது. நைட்டு எத்தனை மணிக்கு வந்து ஃப்ளைட் வருது, எத்தனை மணிக்கு பிக்கப் பண்ணணும், எத்தனை மணிக்கு அரைவல் பண்ணணும் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் ஃப்ளைட் வந்து 24 hours தான் இருக்குது, நைட் ஃபுல்லாக இருக்குது. ஓகே. அதனால் நமக்கு எனி டைம் அவைலபிள் தான் சார் நம்ம. ஓகே. இன்னொன்று இப்போ என்ன மாதிரி நாட்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப குடும்பத்தை ரொம்ப விரும்புகிறோம். நான் வந்து ஹனிமூனுக்கே என் குடும்பம் 10-12 பேர் தான் போனேன். ஓகே ஓகே. அந்த மாதிரி இருக்கும்போது சில பேர் வந்து நம்ம வந்து வெளியூர் போகிறோம், 4 பேர் வேண்டாம் நம்ம குடும்பத்தோட போகலாம் அப்படின்னும் போது 6 சீட்டர் 9 சீட்டர் வரைக்கும் போகலாம். ஒரு டவேரானா ஒரு 9 பேர் போகலாம். 12 பேர் இருக்கும், 15 பேர் இருக்கும் அப்படின்னா 2 கார் புக் பண்ணணுமா? இல்லை உங்ககிட்ட என்ன வேற என்ன இருக்கு? இப்போ நம்ம லக்ஸுரி வேன்ஸ் இருக்குது சார். லக்ஸுரி வேனில் வந்து 12 சீட்டர் லக்ஸுரி வேன் டெம்போ ட்ராவலர் மாடலில் ஏசி வெஹிக்கிள் இருக்குது. அதுக்கப்புறம் 18 சீட்டர் இருக்குது. அதுக்கப்புறம் மினி பஸ்ஸில் 21 சீட்டர் அண்டு 25 சீட்டர் அவைலபிளாக இருக்குது சார். அப்பா அதுக்கப்புறம் பஸ்ஸஸ் சார். பஸ் வச்சுருக்கீங்க? ஆமாம் சார். ஆஹா, ஒரு கல்யாணத்துக்கு உண்டான எல்லாம் கல்யாணத்துக்கு ஒரு குடும்பமே போனதால போயில. எத்தனை பேர் பஸ்ல எத்தனை பேர் வரைக்கும் போகலாம்? பஸ்ல வந்து மினிமம் வந்து 35ல இருந்து 45 55 இந்த கேட்டகரியில இருக்கு. பஸ்ல வந்து ஸ்லீப்பர் பஸ் இருக்கு, செமி ஸ்லீப்பர் இருக்கு, வால்வோ இருக்கு. இந்த மாதிரியான வெஹிக்கிள்ஸ் எல்லாமே அவைலபிள் சார். என்னென்ன ஃபெசிலிட்டிஸ்லாம் பஸ்ஸஸ்ல வச்சிருக்கீங்க? இப்போ பஸ்ஸில் வந்து இப்போ இருக்கிற ட்ரெண்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா டிஜே கூட நாங்கள் கொடுக்குறோம் சார். பஸ்ஸுக்குள்ளவே நைட்டு 9 மணிக்கு ஆரம்பிக்குது. ஆமாம் சார். நைட் ஃபுல்லாக டிஜே ஓட்டிட்டே இருக்குமா? யாரும் தூங்க சார். அது வந்து நம்மது மொத்தமே முழுக்க நம்மது வந்து டூர் மட்டும் பண்ணுறதுனால அதுக்காக இந்த டிஜே மட்டும் நம்ம ஸ்பெஷலாக ஒய்ஃபைலேருந்து டிஜே கொடுக்குறது இதெல்லாமே நம்ம பண்ணுறோம். ஏன்னா நம்ம டூர் போகிறவங்க வந்து ஒரு களைப்பு தெரியாமல் இருக்கணும், குதூகலமான மனப்பதால போவாங்க. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸு, அது இல்லாமல் ஆஃபீஸ்லேருந்து போகிறவங்க, ஸ்டூடெண்ட்டு, இவங்க எல்லாமே இதை கேட்குறாங்க சார். ஓகே. அதனால நம்ம இதை வந்து நம்ம ரெகுலராக பண்ணிடுறோம். ஓகே. மற்றபடி நம்ம ரெகுலர் ரூட் பஸ்ஸுகளில் அது நாங்கள் பண்ணுறது இல்லை சார். நம்ம பண்ணுறது ஒன்லி டூர் தான். டூர் மட்டும் தான். இப்போ நீங்க பண்றது ஆல் ஓவர் தமிழ்நாடா? ஆமாம் சார். தமிழ்நாடு மட்டும் இல்லை சார், சவுத் இந்தியாவை சார். ஓகே. சவுத் இந்தியா, கேரளா, கர்நாடகா, பெங்களூர் வரைக்கும். பெங்களூர். ஆமாம் சார். ஆமாம். ஆந்திராவிலையும். ஆந்திரா அதான் டோட்டலா சவுத் இந்தியா டோட்டலா இருக்கு. ஆனா வடநாட்டுக்கு வட மாநிலங்களுக்குலாம் போறதுலாம் அது ரிக்வயர்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும் சார். ஓகே. அதனால அது ரொம்ப வட மாநிலங்களுக்கு மேக்ஸிமம் ட்ரெயின் ஃப்ளைட் தான் இது பண்ணுவாங்க. ஸோ பை ரோட்வேஸ்னா பார்த்தீங்கன்னா சவுத் இந்தியாலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அதுவும் வந்து வருஷத்துக்கு 1-2 டூர் பண்ணுறோம் சார். நார்த் இந்தியா டூர் பண்ணுறோம். ஓ, டூர் மாதிரி இந்த ஆன்மீக சுற்றுலா தான் சார். அயோத்தி, ராமேஸ்வரம் இந்த மாதிரி இந்த மாதிரி ஆன்மீக சுற்றுலா போகணும் அப்படின்னு நினைச்சானா என்னென்ன பண்ணணும் சார்? நம்ம இந்த குரூப் டூர் ஒன்று அரேஞ்ச் பண்ணுவோம் சார். அந்த நேரத்தில் நம்மளுடைய ஆட் சேனல்லையோ இல்லை நம்மளுடைய பேஜ்லேயோ நம்ம இதை கொடுப்போம். அந்த நேரத்தில் நம்ம கஸ்டமர்ஸ் வந்து பிஃபோரா 3 months 4 months முன்னாடி கொடுக்கும்போது அதில் வந்து நம்ம கஸ்டமர் ஜாயின் பண்ணுறவங்கள குரூப் டூர்ல. ஆன்மீக சுற்றுலானா எந்தெந்த ஏரியாலாம் கவர் பண்றீங்க? ஆன்மீகம் சுற்றுலா வந்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சார் நம்மளுடைய முழுக்க நம்ம இங்க சென்னையில் ஆரம்பிச்சு நம்ம திருப்பூர் முருகன் கோயில்ல இருந்து கண்டினியூஸா பாண்டிச்சேரி, சிதம்பரம், சீர்காழி, கும்பகோணம், ராமேஸ்வரம், திருச்செந்தூர் அப்படியே வந்தீங்கன்னா கன்னியாகுமரி பார்த்துட்டு ரிட்டர்ன் வந்து இது எத்தனை நாள் பேக்கேஜ் மாதிரி வரும் சார்? ஒரு 4 to 5 days வரைக்கும். ஓகே. இது வந்து சவுத் இந்தியா டூர். சவுத் இந்தியா டெம்பிள்ஸ் மட்டும் நம்ம கவர் பண்ற மாதிரி. ஓகே. ரிட்டர்ன்ல வந்து பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, சமயபுரம் கோயில் எல்லாம் வர வழியில ஃபுல்லாவே கோயில் தான் சார். அடுத்து காஞ்சிபுரம் சார். ஓகே. காஞ்சிபுரம் முடிச்சுட்டு நேரா சென்னை. ஃபைன்.
அண்ட் நிறைய பேர் வந்து பொதுவாக வந்து டிராவலிங் போகணும் அப்படின்னாலே பஸ் பிரயாணத்தை இப்போ கார்னா பிரச்சனை நம்ம எங்க வேணும் நின்றுக்கலாம். பஸ் பிரயாணத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம மக்கள் ஏன் ஒரு பயப்படுறாங்க அப்படின்னா நடுநடுல இயற்கை உபாதைகள்லாம் வரும். ஆமா. இங்கே ஒரு இடத்துல வரும். அப்போ வந்து கவர்மெண்ட் பஸ் எங்கேயுமே ஸ்டாப் பண்ண முடியாது. இது வந்து நம்ம சொந்தக்காரங்க போறதால ஓகே. அந்த மாதிரி இருக்கும்பொழுது நிறைய பேர் நடு ராத்திரியில இந்த மாதிரி நின்று இயற்கை உபாதை கழிக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஆமா சார். அந்த மாதிரி இப்ப இருக்கிற பஸ்ஸஸ் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டிஸோட வருது. அந்த மாதிரி வச்சிருக்கீங்க? எஸ் சார். அந்த மாதிரி வந்து இப்போ நாங்கள் ஃபியூச்சரில் வந்து எங்களுடைய ஓன் பஸ்ஸஸில் வந்து அந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் நம்ம கொண்டு வந்திருக்கோம். உள்ளவே டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வர மாதிரி நம்ம பஸ்ஸஸ் இப்போ அப்கமிங்கில் வர பஸ்ஸஸ்ல அதெல்லாம் வந்து ஸ்கூல் எக்ஸ்கர்ஷன்ல இருந்து இப்போ ஆன்மீக சுற்றுலாம் சொன்னீங்க. வேற யாராருக்கெல்லாம் இந்த சர்வீஸ் எல்லாம் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கீங்க சார்? சார் எங்களுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸு, பேங்க் செக்டார், ஐடி செக்டார், அதுக்கப்புறம் லோக்கல் கஸ்டமர்ஸு அண்ட் இன்டர்நேஷ்னல் கஸ்டமர்ஸு, இது எல்லாமே நாங்கள் இத்தனை வருஷத்தில் எங்களுடைய ரெகுலர் ஒரு முறை எங்ககிட்ட வந்து வண்டி எடுத்து அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க மீண்டும் மீண்டும் நம்மகிட்ட வந்துகிட்டே இருப்பாங்க சார். ஏன்னா நம்மளுடைய சர்வீஸ் அந்த மாதிரி குவாலிட்டியாக இருக்கும். ஓகே, குவாலிட்டியா இருக்கும். இந்த மாதிரி குவாலிட்டியான டிரைவர்ஸ் நீங்க எங்க முதல்ல வந்து குவாலிட்டினாலே ஒன்று கார், அப்புறம் டிரைவர்ஸ்லாம் மூஞ்ச காமிச்சாங்கன்னா, இல்லைன்னா வந்து நைட்ல தூக்கத்துல ஏதோ தூங்கிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை. ஏன்னா வந்து நம்ம உயிர் அவங்க கையில தான் இருக்கு. அப்படி இருக்கும்போது டிரைவர்ஸ்லாம் எப்படி நீங்க செலக்ட் பண்றீங்க? சார் நாங்கள் அதிகமாக டைம் எடுத்துக்கிறது டிரைவருடைய செலெக்ஷனில் தான் சார். அவங்களுக்கு வந்து ஒரு 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 ட்ரைனிங் கோச்சே ஒன்று வச்சிருக்கோம் சார். ஆனா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ்லாம் வருவாங்கல்ல, 10 வருஷம் 20 வருஷம், அவங்களுக்கு கூட இந்த ட்ரைனிங் வைக்கிறீங்களா? உண்டு. ஆமா. எதுக்காக இந்த ட்ரைனிங் அப்படின்னா அவங்களுடைய பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டுக்கு, அவங்க பிஹேவியருக்காகவும், ஏன்னா படிச்சவங்க இருப்பாங்க, படிக்காதவங்க இருப்பாங்க, இதெல்லாம் இருக்கனால அவங்கள ஒரு ஸ்டாண்டர்ட் லெவல் கொண்டு வர்றதுக்காக இந்த ட்ரைனிங் கொடுக்குறோம். ஏன்னா இப்போ டிரைவர்ஸ் பொறுத்த வரைக்கும் பக்கத்துல சில டிரைவர் நான் பார்த்துருக்கேன், ஃப்ரண்ட்ல உட்காந்துருக்கவங்க தூங்கக்கூடாதுன்னு டிரைவர் கத்துவாங்க. தூங்காதீங்க சார், எனக்கு தூக்காது சார். அந்த மாதிரி சில இடங்கள் நான் கார்ல போகும்போது நானே சில உறங்கியிருக்கேன். ஆனால் அவங்க வந்து ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, நார்மலா பீஸ்ஃபுல்லா பேசிட்டே போவாங்க. சில டிரைவர்ஸ் எப்படி இருக்காங்க, சில டிரைவர்ஸ் எப்படி இருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான டிஃபரன்ஷியேட் எப்படி பண்றீங்க நீங்க? அந்த மெயினா வந்து சார் இந்த மாதிரியான ஒரு கஸ்டமர் ஃப்ரெண்ட்லியா நம்ம டிரைவரை எப்படி வந்து கொண்டு வரணும் அப்படின்றது தான் நாங்கள் கொடுக்குற ட்ரைனிங், முக்கியமான ட்ரைனிங்ல இருக்கும் சார். ஏன்னா கஸ்டமரோட சேஃப்டியும் அவங்க கையில் இருக்குது, வண்டியோட சேஃப்டி, அவங்க எல்லாருடைய சேஃப்டி அவங்க கையில் இருக்கிறதுனால இது எந்த அளவுக்கு அதை அவங்க வந்து மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான ட்ரைனிங் வந்து நாங்கள் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் சார். கொடுத்துட்ருக்கோம். அண்ட் யாராருக்கெல்லாம் உங்களோட சர்வீசஸ் தந்துட்டு இருக்கீங்க சார்? நாங்கள் எங்களுடைய சர்வீஸ் வந்து பேங்க் செக்டார், அதுக்கப்புறம் பப்ளிக் செக்டார், அப்புறம் கவர்மெண்ட் செக்டாரில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டிலுடைய சிப்பட் கார்பரேட்டு, அண்ணா யூனிவர்சிட்டி, டெக்னிப் இந்தியா, எம்டி ட்ரம். எங்களுடைய ரெகுலர் கஸ்டமர்ஸ் வந்து ஏவி தாமஸ் லெதர், அப்புறம் அலினா பிரைவேட் லிமிடெட். இதை மாதிரி தொடர்ந்து நாங்கள் வந்து எங்களுடைய கம்பெனிஸ் வந்து நாங்கள் தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். கிண்டி சரௌண்டிங்கில் இருக்கிற மேக்ஸிமம் கம்பெனிஸுக்கு நாங்கள் வந்து வண்டி ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது இல்லாமல் குடுவாஞ்சேரி, மறைமலை நகர் எங்களுடைய ரெகுலர் கம்பெனியான ரெனால்ட் நிஷான் கம்பெனிக்கும், அப்போலோ டயர்ஸுக்கும் எங்களுடைய வண்டி ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். சில பேர் பார்த்தீங்கன்னா வந்து என்னைக்காவது ஒரு நாள் காரில் போகிறவங்கள ஒரு சைடு இருந்தாலும் சில பேர் டெய்லி ரெண்டல்லாம் கேட்பாங்க. நான் டெய்லி ரெண்டல் வேணும், மந்த்லி ரெண்டல்லாம் எனக்கு வேணும் அப்படின்னு, அந்த மாதிரிலாம் கொடுக்குறீங்க? ஆமாம் சார், கண்டிப்பாக சார். அது வந்து இப்போ நம்ம சில கஸ்டமர்ஸ் வந்து வெளியூர்லேருந்து வந்து தங்கி இங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய கம்பெனி சர்வீஸுக்காக வந்து அவங்களுக்கு மந்த்லி ரெண்டலும் தேவைப்படும், இயர்லி ரெண்டலும் தேவைப்படும். சிலர் வந்து டெய்லி ரிக்வயர்மெண்ட் இருக்கும். இது என்ன மாதிரி அவங்களுக்கு ரிக்வயர்மெண்ட் இருக்குதோ அந்த மாதிரி நாங்கள் ரெகுலராக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களுக்கு ஏதாவது ஆஃபர்ஸ் மாதிரி தரீங்களா ஏதாவது? ஆமாம் சார். இப்போ டெய்லி எடுக்கிறவங்களுக்கு ஒரு டேரிஃபும், மந்த்லி எடுக்கிறவங்களுக்கு ஒரு டேரிஃபும், டிஃப்ரெண்ட் டேரிஃப் இருக்குது சார். கண்டிப்பாக அதில் வந்து அவங்களுக்கு கம்மியாகும் சார், ரேட் கம்மியாகும். ஸோ கண்டிப்பாக வந்து விஎம்எஸ் டிராவல்ஸ் புக் பண்ணால் சோட போக மாட்டாங்க. ஆமாம் சார். இது வந்து சர்வீஸ் தான் சார், நம்மளுடைய பெஸ்ட் சர்வீஸ். அதுதான் எங்களுடைய மோட்டோ சார். ரெகுலராக புக் பண்ணுறவங்களுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் இப்போ புதுசாக நம்ம வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நிறைய பேர் வந்து ஆசைப்பட்டிருப்பாங்க, ஆஹா விஎம்எஸ் டிராவல்ஸ் இதுக்கப்புறம் இவர் தாண்டா அப்படிங்கிற மாதிரி. அவங்களுக்குலாம் எப்படி உங்களை காண்டாக்ட் பண்ண? உங்களுக்கு தனியாக வெப்சைட் எதனா இருக்கா? காண்டாக்ட் நம்பர்லாம் எப்படி? ஆமாம் சார். எங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து எங்களுடைய வெப்சைட் www.vmstravels.co.in அப்படின்ற வெப்சைட்டில் எங்களுடைய எல்லா காண்டாக்ட் டீட்டெயில்ஸும், டேரிஃபும் எல்லாமே அதில் இருக்கும். நாங்கள் சர்வீஸ் எல்லாமே அதில் டீட்டெயில்ஸாக இருக்கும். மொபைல் நம்பர் எங்களுடைய ஆஃபீஸ் மொபைல் நம்பர் 9500015617. அடுத்த நம்பர் வந்து 9440015617. எங்களுடைய லேண்ட்லைன் நம்பரும் நான் உங்களுக்கு பதிவு பண்ணுறேன். அண்ட் இன்னொன்று, எப்பவுமே வந்து காரில் போனாலே பொதுவாக வந்து காரில் போனால் ஒரு கெத்து அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து விஎம்எஸ் டிராவல்ஸில் போனாலே ஒரு கெத்து தான் அப்படிங்கிற மாதிரி நான் நினச்சிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக நானும் இதுக்கப்புறம் ஊருக்குலாம் போனேன்னா கண்டிப்பாக விஎம்எஸ் டிராவல்ஸில் புக் பண்ணுவேன். அண்ட் நிறைய நேர்கள் வந்து விஎம்எஸ் டிராவல்ஸில் புக் பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கையோட விடைபெறேன். உங்களுடைய நம்பிக்கை 100% வீண் போகாது. ஏன்னா எங்ககிட்ட நீங்கள் ஒரு வாட்டி வண்டி எடுத்து நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணியிருக்கீங்க. புதுசாக எடுக்கிறவங்களுக்காக சொல்கிறேன், நீங்கள் ஒரு வாட்டி எங்ககிட்ட வண்டி எடுத்து யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் மறுபடியும் அது உங்கள் வண்டி மாதிரி நீங்கள் தொடர்ந்து அதை நீங்கள் யூஸ் பண்ணுவீங்க. உங்களுக்கு சர்வீஸும் வண்டியோட குவாலிட்டியும் உங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும்.
அதனால் தொடர்ந்து நீங்கள் எங்கிட்ட எடுப்பீங்கன்ற நம்பிக்கையோடு தேங்க்யூ. தேங்க்யூ.